நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாக்குதலை இதுவரைக்கும் நம்ம வந்து சரமாரியாக முறியெடுத்து வந்திருக்கணும். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி காஸ்ட்லியான S-400 இன்னும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளேயே நம்ம சில விஷயங்களெல்லாம் தயாரித்து வச்சுருக்கோம். அது மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ், 1-2 கிடையாது. அப்போ இன்னும் சில நாட்கள் இருக்குது இந்த தாக்குதல். அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை விட பல மடங்கு அதிகமாகவே பதிலடி கொடுப்போம். அப்போ தெரியும் என்ன விலை அப்படின்னு. பாருங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு டாக்டிஸோட தான் நடந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன டாக்டிஸாக இருந்தாலும் இது வரைக்கும் எந்த போர்லையும் பாகிஸ்தான் நம்ம கிட்ட ஜெயிச்சது கிடையாது. அடி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க நாட்டில் இன்னாண்ட பக்கம் இருந்ததையும் இழந்து பங்களாதேஷ்னு விட்டுட்டு போனாங்க. இந்த தடவை அதுக்கு மேலேயும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த யுத்தம் அப்படின்றது வந்து மத அடிப்படையிலான யுத்தம் அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்களா? உதவ முன் வருவாங்களா? அது மத அடிப்படையில் தானே நீங்கள் கேட்டீங்க, முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு. பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி மத ரீதியான உணர்வுகளை தூண்டிவிட்டு விடுறது. மற்ற நாடுகள் யாரும் இல்லை எக்ஸப்ட் அது டர்க்கி. இன்னைக்கு துர்க்கியான்னு சொல்கிறோம்ல, அந்த டர்க்கி அண்டு பங்களாதேஷ். என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார், வயதானவங்கள்லாம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் போட்டார். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி பயந்தவங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளில வராதிங்க. அந்த தமிழனது வீரம் இருக்கவங்க மட்டும் வெளில வாங்க. அப்படித்தான் நான் ட்வீட் பண்ண போல. ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. போர் நடந்துகிட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அடி வாங்குறவன் தான் கவலைப்படணும், நம்ம அடி கொடுக்குறவங்க. ரைட்டா? இந்த நேரத்தில் நம்ம தைரியமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். அப்போது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தானே சரியான வார்த்தை பிரயோகமாக இருக்க முடியும். அப்போ போர்னு ஒத்துக்கிறீங்க? இதில் என்ன சந்தேகம்? ஆனால் அறிவிக்கப்படலையே. சரி, இப்போது அறிவிக்கலை அப்படின்னா இப்போ போர்னு ஒத்துக்க மாட்டிங்களா? இல்லை, நீங்களும் நானும் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் வச்சு தான் அதை போர்னு டிசைட் பண்ணுறோமா? அப்போ அங்கே நடந்துட்டு இருக்கிறது பேர் என்ன? தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செய்திகளில் படிக்க முடியுது. சரிங்க, அது தாக்குதல்ன்றது எப்போ நடத்துவாங்க? அமைதி காலத்தில் இந்த மாதிரி தான் ஒருத்தர் தாக்குதல் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்போ போர் நடக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா? அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடத்திருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு உண்டான தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஏவுகணைகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம முறியடிச்சிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். அமிர்தசரஸ் வந்து தொடர்ந்து குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செய்தி வாயிலாக வந்து பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக தாக்குதல் எல்லாமே இரவு நேரங்களில் தான் வந்து அதிகம் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்குறது? இது வந்து பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அமிர்தசரஸ் அந்த நகரத்தில் வந்து அந்த பொற்கோவிலை கூட தாக்குவதற்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இது வந்து இங்கே உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை தூண்டணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாக்குதலை இதுவரைக்கும் நம்ம வந்து சரமாரியாக முறியெடுத்து வந்திருக்கணும். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி காஸ்ட்லியான S-400 இன்னும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளேயே நம்ம சில விஷயங்களெல்லாம் தயாரித்து வச்சுருக்கோம். அது மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ், 1-2 கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் இல்லை அப்படின்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து எந்த அளவுக்கு சுப்பீரியராக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டோம். அண்டு கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிஞ்சுக்கிறாங்க பாகிஸ்தான். அதுக்கான முடிவு நிச்சயம் அவர்களை சந்திக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விஷயம் நடந்தால் இழப்பு அப்படிங்கிறது வந்து இரு பக்கமும் தானே இருக்குது. இப்போ நம்மளுடைய இராணுவ வீரர் கூட இப்போ வந்து இறந்துருக்காரு. அது பெரிய லெவலுக்கு வந்து இப்போ வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. அப்போ சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. எப்படி சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, இந்த சைக்கிள் டியூப் பஞ்சர் போடுற கடை வச்சுருப்பாங்க, அங்கே போங்க சொல்யூஷன் கிடைக்கும். பரவாயில்லையா? என்ன பண்ணலாம்? சரி, சண்டை அப்படின்னா 2 பக்கமும் இழப்பு, அதனால் இப்படி கையை கட்டின்னு உக்காந்துக்கலாமா? நீங்கள் வாங்க, உள்ளே யாரை ஒன்றா அனுப்புங்க, தீவிரவாதிகளை அனுப்பி நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க, நாங்கள் வந்து அப்படியே புறாவை பறக்க விட்டுங்கிறோம். ஏன்னா இப்போல்லாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக நிறைய புறா இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா புறாவையும் பிடிச்சின்னு போயிட்டு பாகிஸ்தான் பார்டரில் பறக்க விடலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? அப்போ மிலிட்ரியே வேணாம். அதான் சண்டை தான் போடக்கூடாதுல்ல. போர் வந்தால் 2 பக்கமும் இழப்பு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்புறம் மிலிட்ரியில் என்னத்துக்கு இத்தனை பேரை வந்து வேலைக்கெல்லாம் வச்சுன்னுக்கிறீங்க, இவ்வளோ ஆயுதம்லாம் வாங்கினுக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டுன்னுக்கிறீங்க? எல்லாத்தையும் கழிச்சிருங்க.
வெறும் புறாவை மட்டும் வளர்த்துட்டு இருக்கலாமே, செய்யலாமா? தமிழ் மரபில் இந்த போர்ப்படை, வீரம், பரணி அப்படின்லாம் வந்து தனியாக இருக்குது சங்கத்தமிழ் இலக்கியங்களில். போருக்கு பயந்தவர்கள்லாம் தமிழ் மரபினர் கிடையாது. போருக்கு முந்தி போனவர்கள் நம்ம தமிழ்குடி. இதில் உட்காந்திங்கன்னா நீங்கள் என்னடானா வந்து போர்னா 2 பக்கமும் இழப்பு அப்படின்னு கேட்டுனுக்கிறீங்க. வரத்தான் செய்யும். ஏன்னா நாமளை ஆரம்பித்தோம் அந்த போர், அவங்க தானே ஆரம்பித்தது. அப்புறம் எத்தனை நாளைக்கு பார்த்துட்டே இருக்க முடியும்? பதிலடி கொடுக்க வேணாம், அதை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த பதிலினுடைய முடிவு தான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்க வரேன். பதிலுடைய முடிவு பாகிஸ்தான் அதற்கான பதிலை, அதற்கான என்ன சொல்வது, விலையை கொடுக்க வேண்டும். என்ன விலை? அது வந்து கடைசியாக நாம் அதை நிர்ணயிக்கும் போது அப்போ தெரியும் என்ன விலை அப்படின்னு. ஏன் அவசரப்படுறீங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது தமிழ். இல்லை, இப்போ அவசரப்படுறோம் அப்படின்ட்டுன்னு இல்லை, இப்போ அது என்ன விலை அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாலாவது சொல்ல முடியும். என்ன விலை அப்படின்றது வந்து கடைசியாக தான் தெரியும். ஏன் இப்போவே அவசரப்படுறீங்க? அப்போ இன்னும் சில நாட்கள் இருக்குது இந்த தாக்குதல் அப்படிங்க. அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை விட பல மடங்கு அதிகமாகவே பதிலடி கொடுப்போம். அப்போ தெரியும் என்ன விலை அப்படின்னு. விலை அப்படின்றது வந்து ஈவன் நார்மல் காமர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இதில் ஆரம்பித்து ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு இடத்துக்கு ஒரு விலை அப்படின்றது வந்து கைட்லைன் வேல்யூ மட்டும் கிடையாது, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இப்போது சாதாரணமாக ஒரு தொப்பி எடுத்துக்கங்களேன். சாதாரண தொப்பி ஒரு 50 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா, இதே தோனி போட்டிருந்த தொப்பி அப்படின்னா அந்த மாதிரி விலையை வந்து சட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. பட் பாகிஸ்தான் இதுக்கான விலையை நிச்சயமாக கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்து அந்த விலையை பற்றி நம்ம பேசலாம். தமிழ் தொடர் தாக்குதலில் பாகிஸ்தான் வந்து தோல்வி முகத்தை தான் வந்து தழுவிட்டுருக்கு. வரும் நாட்களில் அவங்களுடைய போர் தந்திரங்கள் மாறுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதை பாருங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு டாக்டிஸோடு தான் நடந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன டாக்டிஸாக இருந்தாலும் இது வரைக்கும் எந்த போர்லையும் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட ஜெயிச்சது கிடையாது. அடி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க நாட்டில் இன்னாட்ட பக்கம் இருந்ததையும் இழந்து பங்களாதேஷ்னு விட்டுட்டு போனாங்க. இந்த தடவை அதுக்கு மேலேயும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அண்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடாகத்தான் அது அங்கே இருக்க அத்தனை பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம தனியாக பிரிஞ்சு வந்துட்டோமா, நம்ம நாட்டை முன்னேற்றணும், எக்கானமிக்கலாக வந்து டெக்னாலஜிக்கலாக எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு நம்மளை பார்த்து வைத்தறிச்சல், அவ்வளோதான். என்றைக்குமே பொறாமப்படுறவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. தமிழ் மகாபாரத காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இலக்கணத்துக்கு இவர்கள் மட்டும் மாறப்போவது கிடையாது. பொறாமையால் அழிந்தான் அப்படின்றது வந்து பாகிஸ்தானுக்கும் பொருந்த போகின்றது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. ஓகே, நம்மளுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும்? ஏன்னா அவங்க தாக்குதல் ஒரு விஷயத்தை வந்து ஏவுகணைகள் மூலியமாக நம்ம எல்லைக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை பாதிலே முறியடித்து காலி பண்ணிடுறோம். ஸோ நமக்கும் ரஷ்யா கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆயுதம் வந்து கையில் இருக்கிறதா வந்து செய்தி வாயிலாக வந்து பார்க்க முடியுது. நம்மளுடைய டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள் எப்படி சார் இருக்கும்? இராணுவத்துடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத வந்து பொது வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்றது சரி கிடையாது. இராணுவத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுலையும் நாம் இல்லை. அண்டு சிவிலியன் கவர்மெண்ட் இருக்குது, பிரதம மந்திரி இருக்கின்றார், இதுக்குன்னு வந்து ஒரு குழு இருக்கின்றது, அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கார், ஏராளமான ஆலோசகர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இராணுவ தளபதிகளோட கூடி பேசி என்ன மாதிரியாக இதை எஸ்கலேட் பண்ணுறதா, என்ன பண்ணுறது, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நாம் இங்கே உக்காந்திங்கன்னு நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, இப்போ வந்து பஞ்சாப் அண்டு ராஜஸ்தான் 2 இடங்கள்லையுமே அவங்களுடைய வந்து தாக்குதல் நடத்த முற்பட்டாங்க. எல்லையில் வந்து ஒரு பதட்டம் வந்து நிலவுனுச்சு. அருகில் இருக்கக்கூடிய குஜராத்தும் அடுத்து தாக்குதல் வைப்பதற்கு குறி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செய்தி வாயிலாக வந்து பார்க்க முடியுது. இதில் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குஜராத் அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம். ஸோ அதற்கும் ஒரு குறி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதை பற்றி எப்படி பார்க்குறது சார்? இல்லை, மோடி அவர்கள் வந்து குஜராத்துக்கு பிரைம் மினிஸ்டரா இல்லை வந்து இந்தியாவுக்கு ஓவரால் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அவருடைய சொந்த மாநிலம் அது தாக்கப்படுகிறதுனா ஒட்டுமொத்த இந்தியாவும் நமது நாடு அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் எப்படி மாநிலமாக பிரித்து பேசிட்டு இருக்கிறீங்க? அப்போ வந்து அவர் பிரதமர் வந்து அட்டாக் அப்படிங்கிற மாதிரி பர்சனல் அட்டாக்ன்றதே கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டும், அதுதான் வந்து பிரதம மந்திரியோட குறிக்கோளை தவிர இது என்னோட மாநிலம் என்னோட ஊர் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு இராணுவ வீரரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிரதம மந்திரியும் குறிப்பாக மோடி அவர்கள் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டார். தேவையில்லாமல் நாம தான் இங்கே சில பேர் உக்காந்தீங்கன்னு இது அவருடைய சொந்த மாநிலம், அதை அடிச்சா அவருக்கு வந்து ஊசுப்பேத்தி விடுறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. தமிழ் ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த ஒரு இடத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நம்ம வச்சுருக்கோமே தவிர குஜராத்துக்கு மட்டும் வைக்கலை. அதனால் எங்கே அடி விழுந்தாலும் நமது அடி பல மடங்கு பலமாக இருக்கும், அதில் சந்தேகமே வேணாம், நீங்கள் கவலையே பட வேணாம். அதுக்கப்புறம் வந்து அசீம் முனீர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வந்திருக்கு.
ஸோ அது எப்படி? அதெல்லாம் சும்மாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இராணுவம் இதுதான் வந்து வலிமையான அமைப்பு. இங்கே சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷனு, பிரைம் மினிஸ்டரு, பிரசிடெண்ட்டு இதெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. மிலிட்ரி என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் இத்தனை வருஷமாக அங்கே நடந்துட்டு வருது. ஜனநாயகம் அப்படின்றது ஒரு கேலி கூத்து. அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி டெமோக்ரஸி இஸ் அ பெர்வர்டட் ஃபார்ம் ஆஃப் பொலைட்டி அப்படின்றதோட சரியான உதாரணம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா அது நம்ம பாகிஸ்தானில் தான் பார்க்கணும். அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்னா அதை நீங்கள் கேட்டிங்களா என்ன விலை அப்படின்னு, அந்த விலையெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கு மற்ற நாடுகள் உதவ முன் வருவாங்களா அப்படிங்கிறதும் இப்போ வந்து கேள்வியாக இருக்குது. மற்ற நாடுகள்னு நான் சொல்கிறது முஸ்லீம் நாடுகள் அப்படிங்கிற மாதிரி உதவ முன் வருவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு வந்து கேள்வியாக மாறி இருக்கு. உதவ முன் வந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய பலம் வந்து அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு விஷயம் வந்து தோணுது. எப்படி சார் பார்க்குறது? அப்போது இந்த யுத்தம் அப்படின்றது வந்து மத அடிப்படையிலான யுத்தம் அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்களா? உதவ முன் வருவாங்களா? அது மத அடிப்படையில் தானே நீங்கள் கேட்டீங்க, முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு. அப்போ மத அடிப்படையில் உதவ முன் வருவார்களா அப்படின்னா இது மத ரீதியான யுத்தம் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க, இதுதானே அர்த்தம்? மத ரீதியான விஷயங்கள் அப்படின்னு ஒத்துக்கல, உதவ முன் வருவாங்களான்னு கேட்குறேன். அதான் உதவ முன் வருவாங்களா அப்படின்றது மற்ற நாடுகள் அப்படின்னு சைனா வருவாங்களா, ரஷ்யா வருவாங்களா, அமெரிக்கா வருவாங்களா இப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல. முஸ்லீம் நாடுகள்னு நீங்கள் கேட்டீங்க, அப்போது அந்த இணைப்பு அதுதானே. பங்களாதேஷ் பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்காங்க, அவங்க 2 பேரும் நட்புறவில் தான் இருக்காங்க. ஸோ உதவ முன் வரலாமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் மாறுது. பங்களாதேஷ் எப்படி வந்தது அப்படின்னு தெரியுமா? பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி தான் பங்களாதேஷாக இருந்தது, கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. அங்கு வந்து அங்கே ஆர்மியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இன்றைக்கும் அந்த பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவர்களுடைய டாமினேஷன் தான் அரசியலும் சரி ஆர்மிலையும் சரி அதிகம். அவங்க இங்கே உக்காந்திங்கன்னு இவங்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக கிழக்கு பாகிஸ்தான் இன்றைய பங்களாதேஷ் அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி பாலியல் வன்முறைக்கெல்லாம் உட்படுத்தி இவ்வளோலாம் நடந்து அந்த மக்கள் அடக்குமுறைக்கு எதிராக பொங்கி எழுந்து அதுக்கப்புறமா உருவானது தான் பங்களாதேஷ். அப்போது உங்களை எவ்வளோ நாசப்படுத்தின ஒருத்தவனோடு நீங்கள் வந்து இன்றைக்கி நட்புறவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தமிழ்? எனக்கு சொல்லுங்கள். எப்படி பாகிஸ்தான் ரொம்ப நல்ல நாடு, அவங்களோட நட்புறவாக இருந்தால் நமக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும், டெக்னாலஜிக்கலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இன்றைக்கி பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நட்புறவோடு இருக்காங்களா? என்ன காரணம்? மத ரீதியான உணர்வு தானே. அப்புறம் சரிங்க, நீங்கள் யார் ஒன்றா உதவிக்கு வாங்க. இப்போது இந்த பாகிஸ்தான் நம்ம ஐபிஎல் மாதிரி அங்கே ஏதோ ஒன்று நடத்திட்டுருக்காங்க, அது நின்றுருச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கே போயிட்டு இதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா யுஏஇ வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, இல்லை நாங்கள் இங்கே ஹோஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டதா தகவல். இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போது பாகிஸ்தான்லேருந்து பிச்சைக்காரர்கள் நிறைய ஏற்றுமதி செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் உள்ள விடாத அப்படின்னு தடை போட்டு இருக்கின்ற ஒரு நாடு சவுதி அரேபியா. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி மத ரீதியான உணர்வுகளை தூண்டிவிட்டு இருக்கின்றது. மற்ற நாடுகள் யாரும் இல்லை எக்ஸப்ட் அது டர்க்கி, இன்றைக்கி துர்க்கியான்னு சொல்கிறோம்ல, அந்த டர்க்கி அண்டு பங்களாதேஷ். என்ன பண்ண முடியும் அவங்களால? சீனா உதவிக்கு வருமா? சரி வாங்க, ஏற்கனவே நீங்கள் பண்ண உதவியோட லட்சணம் தான் கண்ணுக்கு தெரியுதுல்ல. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், உங்களுடைய மிசைல்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆகட்டும், என்ன லட்சணத்தில் நீங்கள் உதவி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியுது. இன்றைக்கி வாங்க பண்ணுங்க, அதையும் தான் பார்த்துருவோம். சரி, இப்போ அவங்க வந்து விடுங்க, அமெரிக்காவே கூட உதவிக்கு வருதுன்னு கூட ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வச்சுப்போமே. அதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம பின்வாங்கிட்டு சரிங்க அமெரிக்கா வருது இல்லாட்டா பிரிட்டன் வருது அதனால நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லணுமா? தமிழர் அந்த வீரம் எங்கே போச்சு? தமிழ் உணர்வில் அந்த வீரம் இருக்கணும், அந்த தமிழன்ற இருக்கணும். அது இருந்ததுன்னா இந்த கேள்வியெல்லாம் வராது. அதனால் யார் ஒன்றா சப்போர்ட்டுக்கு வரீங்களா வாங்க, இது 2ல் 1 பார்த்துருவோம். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை. அப்போ சமாதானம் பேச்சுக்கு அப்படிங்கிறது இடம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை அவங்ககிட்ட போய் பேசுங்க. இங்க வந்து சமாதான சாங் பாடிட்டு இருக்காங்க 2 பேர்கிட்டயுமே தான். 2 பேர்கிட்டயும் இங்க சொல்லாதீங்க, அங்க போய் சொல்லுங்க. அவங்க தானே ஆரம்பிச்சது, அவங்க தானே எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் அங்க சொல்லாம இங்க உட்காந்து சமாதானம் சமாதானம் இங்க உட்காந்து புறா பறக்க விட்டுனுக்கிறீங்க. ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார், வயதானவங்கள்லாம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் போட்டார், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி பயந்தவங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளில வராதிங்க. அந்த தமிழனது வீரம் இருக்கவங்க மட்டும் வெளில வாங்க, அப்படித்தான் நான் ட்வீட் பண்ணோம் போல இது. ஓகே, இந்த ஒரு விஷயம்
நடந்துகிட்டு இருக்கிறப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு, தொடர்ச்சியாக பாகிஸ்தான் வந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ அடி வாங்கியும் இவ்வளோ தாக்குதலுக்கு உட்பட்டும் சீண்டிக்கிட்டே இருப்பதற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லை, வெளியுறவுத்துறை செயலாளர். அதாவது சீண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா முட்டா பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க, கிறுக்கங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. அவங்க கிட்டலாம் நம்ம லாஜிக்கோ இல்லை வந்து ரீசனிங்கோ எதிர்பார்க்க முடியாது. இந்தியா மீதான ஒரே ஒரு வெறுப்பு, இதன் அடிப்படையில் மட்டுமே அமைந்த ஒரு நாடு பாகிஸ்தான். நாம் வந்து இப்படி எல்லாம் மேலே போயிட்டுருக்கோம், அவங்க எல்லாம் கீழே போயிட்டுருக்காங்க. அண்டு கடந்த சில வருடங்களாக பிச்சை எடுத்துட்டு சுற்றுற ஒரு நாடு இது. நான் சொல்லலை, அங்கேயே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னது. நம்ம பிரதம மந்திரி பிச்சை பாத்திரத்தோட உலகமெல்லாம் சுற்றிட்டு வராரு அப்படின்னு. அப்போ அந்த நிலைமைக்கு போகும்போது அப்போ அவங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்க தான் செய்யும். பொறாமை, வைத்தறிச்சல், அதுக்கப்புறம் நம்ம மீதான ஒரு காழ்ப்புணர்வு, இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருந்து அரிக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ். அதனால் அதுக்கான அந்த அழிவை அவர்கள் நிச்சயம் சந்திப்பார்கள், அதில் சந்தேகமே வேணாம். S-400 வந்து தாக்கப்பட்டிருக்கதா ஒரு வதந்தி வந்து பரவிக்கிட்டு இருக்குல்ல, அது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷனை நம்மளுடைய அமைச்சர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அது இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? இல்லை, முதல்ல நீங்களே வதந்தின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுங்கிற மாதிரி. S-400 அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் லேயர். அது வந்து இந்த பெரிய மிசைல்ஸ் அதுக்காக நம்ம வச்சுருக்கோம். அண்டு இன்னைக்கு தேதியில் வந்து ஹைலி எஃபெக்டிவ். அது இன்கமிங் மிசைல்ஸ் அண்டு ஈவன் ஃபைட்டர் ஜெட்ஸ் இதையெல்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணி அழிக்கக்கூடிய பேட்ரி தான் வந்து S-400. அது ஒரு மிசைல் பேட்ரி அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா கிட்டேருந்து இதை வாங்கும்போது இதை வாங்கக்கூடாதுன்னு இங்கே உள்குத்து வேலைகள் பண்ணவங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி அது இருக்கிறதுனால தான் வந்து நம்ம ரொம்ப தைரியமாக இருக்க முடியுது. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் லோ காஸ்ட் ஆன்டி ட்ரோன் அண்டு இந்த கன் சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் இது வரைக்கும் நாம் வந்து அந்த S-400 யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மீதி இருக்கிற அந்த ஷார்ட் ரேஞ்ச் அண்டு மீடியம் ரேஞ்ச் இதுவே போதும், அதை கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு. S-400 இப்போது அமெரிக்கன் சைடில் அந்த பேட்ரியாட் அப்படின்வாங்க, தாட் அப்படின்வாங்க, அந்த மாதிரியான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கு ஈடானது. சொல்லப்போனால் அதோட எஃபெக்டிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொதுவாக அமெரிக்கன் ப்ராபகண்டா எப்படின்னா எங்களுடைய டெக்னாலஜி தான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. ரஷ்யாவும் வந்து மிலிட்ரி டெக்னாலஜியில் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு பார்ட்டு தான் S-400. ஆக்சுவலாக சைனாவும் அதை வாங்கிறதா இருந்தது. முதல்ல ஒரு கன்சைன்மெண்ட் டெலிவரி ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கல் ஆகிட்டு அதை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபுல் இது கொடுக்கல, நமக்கு மட்டும்தான் வந்துட்டுருக்கு. இன்னும் சில பேட்ரிஸும் அந்த பைப்லைன் வரவிருக்கின்றது. இட்ஸ் ஹைலி எஃபெக்டிவ் S-400 பொறுத்த வரைக்கும், சந்தேகமே வேணாம். ஓகே, இதனுடைய அடுத்த கட்டம் தான் என்ன சார்? இதனுடைய அடுத்த இப்போ தாக்குதல் தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்குல்ல, இதனுடைய அடுத்த கட்டம் தான் என்ன? அவனை நிறுத்த சொல்லு. நீ நிறுத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து மிகப்பெரிய அடியை நம்ம கொடுப்போம், அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன், அவ்வளோதான். நாம் ஆரம்பிக்கலை. இப்போது அந்த வேலு நாயக்கரை தானே ஹீரோவாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நாம் ஹீரோ, அவன் வில்லன், இது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை பாகிஸ்தான் ஹீரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உனக்கு காசு தரேன் இஸ்லாமாபாத்துக்கு பைக்லேயோ, ஏன்னா இப்போ ஃப்ளைட்லாம் கேன்சல்டு, அதனால் எதில் போகணுமோ நீங்கள் போகலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், இஃப் யூ கன்சிடர் பாகிஸ்தான் அஸ் த ஹீரோ. வரும் நாட்களில் பதிலடி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிச்சயமாக அவங்க எந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ணுறாங்களோ அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக கூட சொல்ல மாட்டேன், அதுக்கு வந்து 1 மடங்கு 2 மடங்கு அதிகமாகவே நம்ம அடி கொடுப்போம் தமிழ். அதில் உங்களுக்கு கவலையே வேண்டாம், நிச்சயமாக அது நடக்கும். ஓகே, அது என்ன மாதிரியான அடியாக இருக்கும்? ஏன்னா நமக்கு வந்து அமிர்தசரஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து குறி வச்சிருக்கப்பட்டிருக்காக அந்த தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆயுத கிடங்களில் வந்து நம்ம வந்து தாக்குதல் பண்ணி வந்து காலி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பயங்கரமான தாக்குதல் அப்படிங்கிறது எதை குறி வச்சு என்ன மாதிரியான தாக்குதலாக இருக்கும்? இந்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பொது வெளியில் பேசக்கூடாது. அந்த அடித்த அடியில் வலியில் கதற முடியாத அளவுக்கு அடி இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மற்றபடி நீங்கள் இங்கே குண்டு போடுங்க அங்கே குண்டு போடுங்கன்னா அதெல்லாம் மிலிட்ரி சீஃப் அவங்களுக்கு தெரியும், எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்னு. அது நம்ம தான் நிறைய பார்த்துருமே, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே அடிக்கணும், அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு. வருகின்ற காலங்களில் நம்ம அதை பார்க்க தானே போகிறோம். வழியில் சொல்ல முடியாத கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி தான். வெளில சொல்லக்கூட முடியாமல் அழ போகிறாங்க பாகிஸ்தானில் இருக்கவங்க. அது எப்படியும் அந்த அழுக ஒரு நாள் வெளில தெரியும் தமிழ், அதெல்லாம் மறைச்சி வைக்க முடியாது. கண்ணீர் வெளில வந்து தான் தீரும்.
இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு பயங்கரமான ஒரு பொருளாதார விஷயங்கள் வந்து, அதாவது வீழ்ச்சி மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா வந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்கு உலக நாடுகள் உதவணும் அப்படின்னு சொல்லி வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. நேற்று வந்திருந்த செய்திப்படி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்படிங்கிறப்போ தாக்குதலின் போது அவங்க வந்து கடுமையாக இப்போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரிய முடியும். இப்போதைக்கு இல்லை, எப்போதைக்குமே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களாக பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தில் பெரிய அழிவை சந்தித்து கொண்டு வருகின்றது. அதனால் கோவேறு கழுதியை ஏற்றுமதி பண்ணலாமா, என்ன பண்ணலாமா அப்படின்னு. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானில் இருக்க அசட்ஸ் பலவற்றையும் வந்து விற்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. யூ ஒன்ட் பிலீவ் இட். பாகிஸ்தானில் இருக்க நிலத்தெல்லாம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து வாங்கிக்கிறீங்களா, இங்கே வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த நாட்டிலேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் நிலத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு. இது அந்த நாட்டு பத்திரிகையில் வந்த செய்தி. ஸோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அடி வாங்கிட்டு இருக்க நாடு. அண்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு உதவணும் அப்படின்றத வந்து அதுக்கப்புறம் இல்லை அது ஃபேக் நியூஸு, யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பாகிஸ்தான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன் டைம்ஸ் ஆஃப் வார் ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எது உண்மை எது பொய் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஈவன் அதர்வைஸ் பாகிஸ்தான் வந்து பிச்சை பாத்திரம் எடுத்துன்னு சுற்றிட்டு இருக்கு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அதனால் ஏதோ இந்த வார்னால் அவங்க அடி வாங்கிட்டாங்க, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு இருந்தால் தானேயா வீழ்ச்சி அடைகிறது. இல்லாத பொருளாதாரம் எங்கேயா வீழ்ச்சி அடைகிறது. ஏற்கனவே அவங்களால எதுவும் பண்ண முடியாமல் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து சண்டை, இந்த நொண்டி குதிரைக்கு சரிக்கினது சாக்கு அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஐயோ அவங்க வந்து சண்டை போட்டாங்க, அதனால் எங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா இத்தனை வருஷமாக என்னடா பண்ணியிருந்தீங்க, அப்போ பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னு யாராவது கேட்கணும். அங்கே இருக்கவங்க கேட்டாங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இதே மாதிரி தான் பாகிஸ்தானில் இருக்க ஒரு இளைஞர் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. உடனே அவர் குடும்பத்தையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிலிட்ரியில். ஆனால் கருத்து சுதந்திரத்தில் நம்மளோட அவங்க உச்சத்தில் இருக்காங்க. நம்மக்கிட்ட தான் கருத்து சுதந்திரம் இல்லையா. தமாஷா இருக்குதுல்ல. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.